நீங்கள் சரின்னு சொல்லிட்டேன்னா அயோத்தியில் போய் பட்டாபிஷேகம் இல்லை, சித்திரகூடத்திலேயே பட்டாபிஷேகம் தான். ஏன்னா திரும்பி அயோத்திக்கு போகிறதுக்குள்ளே பகவான் மனசு மாறி போயிட்டுனா என்ன பண்ணுறது? ஐ மஸ்ட் டேக் him பேக் டு அயோத்தியா ஆஸ் தி crowned கிங், நாட் ஆஸ் எ கிங் who is ready to be crowned, but one who has already been crowned. அதனால தான் அபிஷிஞ்சஸ்வச்ச அத்யைவ ராஜ்யேன பகவானிவ, இன்றைக்கே இப்போவே பட்டாபிஷேகம் பண்ணி தான் உங்களை திருப்பி அழைச்சிட்டு போகிறதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கேன்னு விட்டார். இங்கே என்ன சொல்கிறார்? அநாகாரோ நிராலோகா தனஹீனோ யதா த்விஜா, ஜனங்கள் யாரும் இல்லாமல், நான் சாப்பாடு இல்லாமல் பணத்தை தொடாமல் இங்கே இருக்க போனேன், சத்தியாகிரகம் பண்ண போகிறேன், நீங்கள் திரும்பி வர முட்டுன்னு விட்டார். சுவாமி பார்த்தார், இது உன் தர்மம் இல்லைன்னு விட்டார். தர்மம் தான் சுப்ரீம். கீழே கௌசல்யா மங்களா சாஸ்திரத்தையே பார்த்தோம். தர்மம் சுப்ரீம்னு சொன்னதுனால்தான், தர்மத்துக்கு எல்லாரும் அடிபிடிஞ்சு போனதுனால்தான் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் ரொம்ப ஈஸியாக இருந்தது பழைய காலத்தில். தெர் வாஸ் நோ கொஸ்டின் ஆஃப் ஈகோஸ் கான்ஃப்ளிக்டிங். தர்மம் தான், இதுதான் தர்மம்னு யார் காட்டினாலும் அந்த தர்மத்தை ஒத்துப்பா. பிராமணோகி ஏகபார்ஷ்வேன நரான் ரோத்தும் இகார்கதி நது மூர்தாபிஷிக்தானாம் விதி பிரத்யுபவேஷனே. பிராமணனாக இருக்கக்கூடியவன் அவனால் எதிர்த்து யுத்தம் பண்ண முடியாது. அவன் ஆயுதம் எடுத்து யுத்தம் பண்ணுறதுக்கு சாஸ்திரம் இடம் கொடுக்கல. ஏதோ ஒரு பெரிய ஒரு சிரமம் வந்துவிட்டு அதை எப்படி ரிட்ரஸ் பண்ணுறதுன்னு தெரியலனாக்க he has to use his moral authority. நான் சாப்பிட மாட்டேன், தீர்த்தபானம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ், நான் வயலண்ட் ரெசிஸ்டன்ஸ், சத்தியாகிரகம்னு சொல்கிறோமே, அது நம்ம தேசத்தில் ரொம்ப முக்கியமாக போயிடுது. தேசத்துக்கு சுவாதந்திரம் கிடைக்கிறதுக்கு அந்த சத்தியாகிரகம் பண்ணுறதுக்கு பிராமணனுக்கு மாத்திரம்தான் அர்ஹதை கொடுத்துருக்கு, சாஸ்திரம் உரிமை கொடுத்துருக்கு. நது மூர்தாபிஷிக்தானாம் விதிகி பிரத்யுபவேஷனே. ராஜாக்களுடைய பரம்பரையில் வந்தவாளுக்கு இந்த மாதிரி அதை பிராயோபேஷ சங்கல்பம் பண்ணுறேன், நான் உயிரிழக்கிற மட்டும் உண்ணாவிரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் க்ஷத்திரியர்களுக்கு இடம் கொடுக்கல, சாஸ்திரம் கொடுக்கல. உத்திஷ்ட நரசார்தூலா ஹித்வை தத்தாருணம் ரதம் புரவர்யாம் இதஹா க்ஷிப்ரம் அயோத்தியாம் யாஹி ராகவா. இந்த கடுமையான விரதத்தை விட்டுட்டு அயோத்தியை நோக்கி கிளம்பிடு அப்படின்னா. இது பூர்வ யுகமோனோ திரேதா யுகமோனோ? பூர்வ யுகங்களில் பாபத்தை நேரடியாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பாபத்தை நினச்சுட்டாலே பாபத்தை பண்ண மாதிரி தோஷம் வரும். இவன் வாயால் வேற சொல்லிவிட்டான் சத்தியாகிரகம் பண்ணுறேன்னு, இவன் குலதர்மத்துக்கு விரோதமாக, அதுக்கு ஒரு பிராயஷ்சித்தம் வேணுமோனோ. அதனால் மாம்ச ஸ்பிருஷ தத்தோதகம், என்னை தொட்டுட்டு தீர்த்தத்தையும் தொடுனாள். மகாகாமத்தில் பெரியவா இருக்கிற போது பெரியவா பண்ணுறக்கூடிய தன்னுடைய குரு ஆராதனை வந்தது. பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ணி இருக்கக்கூடிய சில வேத வித்துகளையே கிரஸ்தாலாக இருக்கிறவாளா ஆராதனை பிராமணாளா, அதில் ஒரு சாமவேதி சௌதிகள், நீங்கள் ஆராதனை பிராமணாக இருக்கணும்னு பெரியவா உத்தரவாதன்னு விட்டா. அவருக்கு ஒரே நடுங்கிறது. பெரியவா நம்மளை பிரதட்சணம் பண்ணுவா, இது என்ன இது? பெரியவாளை நாம் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறது பதிலாக இது எப்படி, இது இந்த அபச்சாரத்தை எப்படி ஏற்றுக்கிறது ஒன்றும் தெரியல. கார்த்தால் 5 மணிக்கு ஸ்நானத்தெல்லாம் பண்ணார், சன்னியானத்தை பண்ணார், பெரியவாள்கிட்ட போய் நின்னார். கொஞ்ச நாள் எப்படின்னு நின்றுட்டே இருந்தார். இங்கே ஆறாவது பிராமணாலாம் உத்தரவாயிருக்கு, எனக்கு அதுக்கெல்லாம் யோகியதை இல்லை, வேறு யாராவது சொன்னால் தேவையில்ல பெரியவா. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நின்றுட்டு முள்ள நிவேதனம் பண்ணிட்டேன். பெரியவா முள்ள, நீ பூர்ணமாக அத்தியனம் பண்ணிருக்க, திருக்கால சந்தியானம் விடாமல் பண்ணுற, சிக்க வச்சுருக்க, கச்சம் இருக்குது, வேறு என்ன யோகியதை வேணும் உனக்கு? இன்னும் உனக்கு திருப்தியாக இல்லையோ, யோகியதை ஓருன்னு தோணலையோ, ஒன்று பண்ணு, என்னை தொடுனா பெரியவா. என்னை தொட்டுட்டு 2வது ஸ்நானம் பண்ணிட்டு வந்து உட்காந்துடும். 6வது பிராமணாலா மாத்தியானிக ஸ்நானம் பண்ணிட்டு வந்து உட்காந்துடுவிட்டா. இந்த விஷயத்தை பார்த்துருந்தவா ஒருத்தர் ட்ரிப்ளிகன் பெரியவாட்ட வந்து இந்த மாதிரி ஆராதனை அன்னைக்கு பெரியவா தன்னை தொட்டுவிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வர சொன்னான் அந்த வேத வித்தை அப்படின்னார். உடனே அவள் ராமாயணத்திலையும் பாகத்தில் ஊறி போனவாளும் ராமர் சொன்ன விஷயத்தை தான் பெரியவா சொல்லிருக்கா. மாம்ச ஸ்பிருஷ தத்தோதகம், என்னை தொட்டுவிட்டு தீர்த்தத்தை தொடுனார் பரதனை பார்த்து. அதாவது ஏதாவது ஒரு குறை இருந்தால் அந்த குறை நிவர்த்தி ஆகிடும். மகாபுருஷாலாக இருக்கக்கூடிய ஞானிகளை அவள் சொல்லி தொடணும். நாம தொட்டுட்டா அபச்சாரம் வந்துடும். அவள் என்னை தொடுன்னு அவர் சொன்னதுனால தொடலாம். நாம போய் அந்த சௌதிகளை சொன்னாலே நானும் போய் பெரியவாளை தொடுறேன்னாக்க எலக்ட்ரிக் ஷாக் தாங்காது. அது லைவ் வயராக இருக்கிறது. அவன்
கையில் ஏதோ டெஸ்ட்டில் வச்சுருக்கக்கூடிய எலக்ட்ரிஷியன் தொட்டு பார்க்கலாம், நீ வருங்கையோ தொட்டு பார்த்தேனாக்கா உயிரை வாங்கிடுவேன். அதனால் ஞானிகள் நெருப்பாட்டமாக அவ்வளோ சுலபத்தில் போய் கெட்டுக்கு நெருங்கிட முடியாது. இருக்கிற இடத்துலேருந்து ஒரு நமஸ்காரம் பண்ணி அவளுடைய கிருபையை பிரார்த்திச்சா போகிறோம், அவ்வளவுதான். மாஞ்ச ஸ்பிருஷ ததோதகம்